எம்ஜிஆர் எனக்கு பிடிக்காது. அவர் சொன்னது. எனக்கு எம்ஜிஆரை பிடிக்காது, கலைஞர் தான் இருந்தோம். ஆனால் எந்த எம்ஜிஆர் எங்களுக்கு பிடிக்கலையோ அவர்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு சொல்லி பாலசிங்கம் சொன்னப்ப ஏன் எம்ஜிஆர்ட்ட போய் கேட்போமேன்னு சொல்லி பேசணும். அப்போ முதலமைச்சர் அவர் என்னங்க அவரை போய் பார்த்து என்னத்தை தரப்போறாருன்னு நாங்கள் ஒரு அலட்சியமாக இருந்தோம். ஆனால் நாங்கள் தகவல் சொன்ன உடனே தோட்டத்துக்கு வர சொல்லிட்டார். துக்கையாண்டி தான் அப்போ ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருந்தார். நாங்கள் போன உடனே எங்களை உபசரித்து எங்களை சிற்றுண்டி அருந்து சொன்னார். அருமையான சிற்றுண்டி, நல்லா சாப்பிட்டு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அது பிறகு எப்படி கேட்குறதுன்னு தயங்கி எங்களுக்கு கொஞ்சம் நிதி வேணும் எங்களுடைய இயக்கத்துக்கு. இப்போ எங்களுக்கு கஷ்டமே அதுதான். நிதி இருந்தால் எங்கள் இயக்கத்தை இன்னும் வலுவாக நாங்கள் கொண்டு போக முடியும். எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். நம்ம தான் கேட்போமே, இவர் என்ன ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாரு, கேட்டு வைப்போமேன்னு. ஒரு 2 கோடி இருந்தால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குமுன்னா. 2 கோடி தானே, இப்போ ஒரு 50 லட்சம் கொடுத்துரு, சாயங்காலத்துக்குள்ளே மிச்சம் 50 லட்சம் வரும், 2 நாளில் முடிச்சு வந்துடும். எனக்கு மயக்கமே வந்துடும் போல் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது இந்த விளக்கின் வெளிச்சத்தில் சொல்கிறேன். இதெல்லாம் தலைவர் பிரபாகரன் சொன்ன வார்த்தைகள்.